ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின சூப்பரான 13வது வாரத்தோட 3வது நாள் நைட்டு ஓட்டு ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ இயர் எப்படி போச்சுன்ற மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு செம்ம மாதம் போச்சு. நைட்டு சுற்ற ஆரம்பிச்சு காலையில் 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து காலையில் திரும்ப வந்து 8:45 எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ப்ரோமோ உங்களுக்கு கொடுத்து அதோடு இப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த நியூ இயர்க்கு கிஃப்ட்டாக எனக்கு எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க்கு பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் லாஸ்ட் டாஸ்க்கில் வந்துட்டு அப்பா ஒரு சில பேர் வாமிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ராணவெல்லாம் வேறு மாதிரி. விஜய் விஷால் இப்போ வரைக்கும் லைவில் பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, இந்த டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்றது நம்மளுடைய உழைப்பை போட்டு நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணி நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு ஒரு ஊதியம் மாதிரி கிடச்சா அது எவ்வளோ அழகாக இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவன் எனக்காக பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கெஞ்சி அவன் என்னை தாக்கிடுவான். இப்படி பயந்து இவ்வளோ நாள் கடந்து வந்ததுக்கப்புறமும் டிக்கெட்டு ஃபினாலேயும் ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது 5வது டாஸ்க்கு. இது வரைக்கும் நானாக வின் பண்ணது இந்த நேற்று நைட்டு வந்து இந்த பல்பு தாங்குற டாஸ்க் மட்டும்தான். மற்றபடி எல்லா டாஸ்க்குமே அடுத்தவங்க நம்பி இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு குரூப்பிசம் பண்ணி அட்டாக் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஜோலி. அந்த மாதிரியே இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட அந்த கேரக்டர் சேஞ்ச் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை முத்து நம்மளும் பேச்சாளர் அவரும் பேச்சாளர், ஆனால் நம்மளால் முடியாத விஷயங்கள் அவர் வந்து இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்க முடிய இயக்கத்தில் யாரெல்லாம் முத்துக்குமருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொளுத்தி போடுறாங்களா? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொளுத்தி போடாமல் ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து முத்துக்கிட்ட சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. நேற்று முத்து அந்த டாஸ்க்கை விட்டு வெளியே வரும்போது அவ்வளோ வன்மத்தை கக்குனாங்க. திரும்ப வந்து பக்கத்தில் உட்காந்து தொடையை தட்டுறாங்க. விட்றா எனக்கு தெரியும்டா இப்படி தான் அப்படின்றாங்க. திரும்ப இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொளுத்தி போடுறாங்க. அவர் நார்மலாக வந்து மொபைல் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து ரயானோட கோத்து விடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அதனால் ரொம்ப பாவம், அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது அப்டேட் என்னென்னா, செம மாசான ஒரு அப்டேட். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நாள் முடியலை இன்னும், ஆனால் முடியும் போது ரயான் தான் டாப்பில் இருக்கார் அப்படி மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் விஷால் அண்ட் முத்துக்குமரன் செமையான மாசான ஒரு சம்பவம் பண்ணாங்கன்ற மாதிரி வந்துச்சு. விஷாலோட அந்த சம்பவம் இதுதான். ஸோ சாப்பிட்ற ஒரு ஃபுல் செட்டு சாப்பிட்றாரு, வாந்தி ரொம்ப கஷ்டம். ஆனால் 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சாப்பாடை பார்த்தோன்னே நம்மளுக்கு பசியெல்லாம் அடங்கிடும். என்ன படம் தெரியல, பாவம் போயிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அதே மாதிரி இந்த டிக்கெட்டு ஃபினால் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக மாசாக வந்து நம்மளுடைய தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 64,828 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.13. ஸோ நேற்றுலாம் டாஸ்க் பீஸ்ட்ன்ற மாதிரி வந்து வேறு மாதிரி வருத்தமாக பண்ணார். அந்த முத்துக்குமரனுக்காக ரிவெஞ்ச் பண்ண விஷயங்கள்லாம் வீட்டில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்துச்சு. ஃபோன் எடுத்தோடனே 6 நிமிஷத்துக்குள்ளே 5 லிட்டர் தனியாக கொடுக்கணும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ராணுவ செலக்ட் பண்ணார். என்னடா பண்ணிவிடுவாடா, உனக்காக நான் 1 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னார். அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணார், முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு முத்துக்குமருக்கு நிறைய வேல்யூபிளான இன்புட்ஸ் கொடுத்தார். ஏன்னா முத்துக்குமரன் ஓகே நல்ல ஒரு பிளேயர், எல்லாம் ஓகே. எல்லோரும் ப்ரோவோக் பண்ண டென்ஷன் பண்ண ஒரு கட்டத்தில் அந்த காமான இருந்த முத்துக்குமரன் காலம் ஒரு அக்ரெசிவாகவே இருக்கார். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா சுற்றி டார்கெட் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இதைத்தான் அழகாக வந்து ஹேண்டில் பண்ண நம்ம அர்ஜுனன். பட் இவருக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இருந்தாலும் ஆரி தானே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். பட் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். எனக்கு தெரிஞ்சு தீபக்கு இந்த டிக்கெட்டு ஃபினால கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாக்லின் அதை தான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 60,480 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.11. ராணுவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு சான்ஸ். அவர் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் கிடச்சிது. என்னென்னா அந்த தண்ணியை குடிக்கிறது விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டி வாமிட் பண்ணார். 6-7 வாட்டிக்கு மேலே இருக்கும் வாமிட் பண்ணி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் உள்ளே கூட்டு போய் மாத்திரை மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் நான் எதாவது பண்ணுறேன்னு சொல்லி அழுதாரு. இதை செஞ்சு முடிக்க முடியலன்னு அழுதார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டஃப். 6 நிமிஷத்துக்குள்ளே 5 லிட்டர் தண்ணியெல்லாம் வந்துட்டு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி. அதுக்கு பெஸ்ட்டு வந்துட்டு தீபக் என்ன பண்ணியிருக்கலாம்னா, கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மைனஸோட நிறுத்திருக்கலாம். அதை அவர் வந்து சுதாரிக்காமல் என்ன பண்ணிட்டார்னா இவரை பண்ண சொல்லி கடைசியில் அந்த டாஸ்க்கை விட்டு வெளியே போனார். அது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு இதுவோ கொஞ்சம் கிளவராக திங்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே ராணவ் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்தார். பட் இன்னுமே டாஸ்க்குள்ளே தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ராணவ் கிட்ட ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா முத்துக்கிட்ட பேசும்போது முத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு.
முத்து இல்லாத நேரத்தில் ரயானுக்கு தகுந்த மாதிரி முத்துவை பற்றி குறை சொல்கிறாரு. ஏன் இந்த போக்கை வந்து இன்னுமே கடைபிடிக்கிறாங்க? இவர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி தான் பவித்ராவும். 2 பேருமே உண்மையிலே பார்த்தீங்கன்னா குட் சொல்கிறோம். ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,821 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.79. ஜாக்லின் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. போன வாரம் ஃபஸ்ட்டில் இருந்தவங்க ஏன் இப்போ 3rd பிளேஸ் போனாங்கன்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா போன வாரமும் ராணுவ இருந்தார், ஆனால் அவர் வந்து 3வது பிளேஸில் இருந்தார், 2வது பிளேஸ்க்கு வந்தார். ஆனால் இவங்க ஃபஸ்ட் பிளேஸில் நிர்ணயிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு ஏன் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி மஞ்சரியை கம்பேர் பண்ணும்போது ஜாக்லினோட கேம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இது கொடுத்தாங்க. என்னென்னா நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். என்ன கன்வின்ஸ் பண்ணணும்? இதான் லாஸ்ட்டு டிக்கெட் ஃபினால் டாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா இடம் எடுத்துட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதாவது நான் விளாட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து தப்பிச்சிட்டிங்க. இல்லைன்னா அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா -1 பாயிண்ட். ஆனால் -1 பாயிண்ட் தான் போச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அருண் வந்து நான் பண்ணுறேன்னு சொன்னார். பட் இவங்களே வந்து கொஞ்சம் நல்ல மனசா, இல்லைடா அருண் தப்பாக நினைக்காத, அதாவது அருண் வந்து ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் சொன்னார். அதுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி நீ சொல்கிற நடக்காமல் போயிடுச்சு, உனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, வேணான்னு சொல்லி ஒரு நல்ல மனசாக ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, ஜாக்லினும் ரயானும் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் பண்ணிகிட்ருக்காங்க, மறைமுகமாக ஒரு கோவா கேங்க ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரயானுக்கும் சொம்பு தூக்க முடியாமல், முத்துக்குமருக்கும் சொம்பு தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இன்னுங்க ரயானா வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 51,893 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.11. ஸோ ரயான் இன்றைக்கி வந்து டாஸ்க் பீஸ்க்கு வந்து சோதனைன்ற மாதிரி ஆக்சுவலாக முத்துக்குமார் தான் ஃபஸ்ட்டு போய் தொட்டார். அதுலேயே பெரிய கிளாஸ். ஏன்னா நம்ம ஸ்லோ பண்ணி பார்த்தாவே அதுலேயே பச்சையாக போய் சொல்கிறாரு. இதுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களையும் பிடிச்சி கத்துறாரு. ஆமாம் நீங்கள் எப்பயுமே முத்துக்குமார் சொன்னால் தான் கரெக்டுன்ற மாதிரி பேசுகிறாரு. ஃபுல்லாக புரணி. இன்றைக்கி ஃபுல்லாக புரணி. எப்பா எவ்வளோ புரணி. ஒரு பக்கம் அருண்கிட்ட போய் புரணி, அப்புறம் ராணுவக்கிட்ட புரணி, பவித்ரா கிட்ட புரணி, மஞ்சரிக்கிட்ட புரணி, திரும்ப ஜாக்லின் கிட்ட புரணி. எத்தனை பேர்கிட்ட புரணி சொல்லிகிட்டே இருப்பீங்க? நீங்கள் பேச பேச அவருக்கு தான் நல்லது, ஏன் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இவரை நம்பி களத்தில் இறங்குற முத்துக்குமரன் டாஸ்க் பேஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அந்த கப்பை அடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 10 கப்புலேயே அப்படியே தத்தக்கு போகிறார். அப்படியே வந்துட்டு கோல் ஆகி போச்சு. இதில் ஒரு சில பேர் வந்துட்டு ஆமாம் ஒழுங்காக வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு கவுண்டே பண்ணல, இல்லைனா ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா எல்லாருக்கும் வந்து எல்இடியில் வந்துட்டு 45 மினிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டைமிங் கொடுக்குறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் டைமிங்கே கொடுக்கல. ஏன்? எல்லாருக்குமே ஒரு காண்டாகி போச்சு. எப்படா இந்த முத்துக்குற மாட்டோம் அவனை வந்து சாச்சிடலாம் அப்படின்ற இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குல. பட் கிடைச்ச அப்டேட் படி ரயான் தான் டாப்பில் இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்க 4வது பிளேஸில் வந்திருக்காரு. எதை நம்பி ரயானுக்கு இவ்வளோ ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்துட்டு ஏங்க நேற்று எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். கண்டிப்பாக கொடுத்தார். நேற்று 5 பாயிண்ட் வாங்கும்போது எவ்வளோ இனிச்சுது. ஆனால் அதே விஷயங்கள் வந்துட்டு அவர் காலையில் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றம் வச்சார். அதை குறும்படமாக போட்டு கிழிச்சாங்க. என்னென்னா நாங்கள் வந்து 5 பேர், நீங்கள் 5 பேரை வந்து ஸ்ட்ராங்காக உங்களை காமிச்சு எங்களை வந்து அடிச்சிங்களா, ரொம்ப அன்எத்திக்கலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவ்வளோ தூரம் வீரவசனில் பேசிட்டு கடைசியில் வந்துட்டு நேற்று அந்த டீம் கிட்ட அலையன்ஸுக்கு கேட்டிருக்காரு முத்துக்குமரன் கிட்ட. இவர் ஏன் அவங்களுக்கு வெக்கமாகவே இல்லை? நீங்களே டீலிங்க்கு கேட்டுட்டு அங்கே உங்களை அக்செப்ட் பண்ணலான்னு சொன்னோன்னே இங்கே வந்து இவ்வளோ அக்யூஸ் பண்ணுறீங்களே, அக்செப்ட் பண்ணி தான் இந்த பேசியிருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டோம். அப்போ உங்களுக்கு வெக்கமாகவே இல்லை. என்னையே நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி டீலிங் பேசினாங்கன்னா நீங்கள் வந்து பேசியிருக்கக்கூடாது. அதாவது 5 பேரை வச்சு நீங்கள் பலமான டீம் காமிக்கிறது எங்களுக்கு அன்எத்திக்கலாக தெரியுதுன்னா, அன்எத்திக்கலாக இருக்கிற டீம் கிட்ட போய் ஏன் டீலிங் பேசுகிறீங்க? டீலிங்கும் பேசுவீங்க. அதாவது மஞ்சரி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதே தான். மஞ்சரி வந்துட்டு நேற்று அதே மாதிரி தான் டீலிங் கேட்டாங்க. மஞ்சரி இல்லைம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே மஞ்சரிக்கு காண்டாயிடுச்சு. அதே விஷயம் தான் இப்போது மஞ்சரி ஒரு வேலை வந்து காண்டை வந்துட்டு இது பண்ணாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இவர் வந்து அந்த காண்டை வந்து வெளிப்படுத்திருக்காரு. வேறு ஒன்றுமே கிடையாது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 51,858 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.1. நான் ஆல்ரெடி சொன்னேன், விஜய் விஷால் அருண் இவங்களாம் வந்து வீட்டின் செல்லப்பிள்ளை. அவங்களாம் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. இப்போ லாஸ்ட்டில் தான் இருந்தார். அதாவது லாஸ்ட்டுக்கு மேலே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பால் 5வது பிளேஸ் வந்துட்டார். இதுதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. ஐயோ சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்கள். அப்புறம் ஐயோ பிக் பாஸ் இவ்வளோ தூரம் ஒருத்தருக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி புரிய வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரிலேயே. ஒரு ஃபுல் செட் மீல் வருமா? ஃபுல் செட் ரூல் வருங்களா? ஃபுல் செட்டு மீல் வருமா? பஞ்சாப் மீல், பஞ்சாபி தாலி. சொல்லுங்கள் சார், புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். மீல் ரூல். ஐயோ ராமா, முடியலேன்ற மாதிரி போச்சு. அநியாயம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் அதுக்கப்புறமா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார். இப்போ வரைக்கும் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கார். நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான். ஆனால் நிறைய பேருக்கு இன்னுமே கோவம். காரணம்
ஆல்ரெடி இவரால் தான் தர்ஷிகா வெளியே போனாங்க, அன்சிதா இப்போ வெளியே போயிருக்காங்க. இவர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாலும் எங்கள் செல்லக்குட்டி நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி இப்போ 5வது பிளேஸில் உட்கார வச்சிருக்காங்க. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 48,894 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.41. ஸோ அருண் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான பிளேயர் தான். இன்றைக்கெலாம் வந்துட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா பழைய அருணாக இருந்திருந்தால் இன்றைக்கி முத்துக்குமரம், மஞ்சரி, ரயானு இன்னும் ஒரு சில பேர் டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி வச்சு செஞ்சிருப்பார். ஆனால் அருண் வந்து மாறிட்டார். ஏன் மாறினார், எப்போ மாறினார், எதுக்காக மாறினார், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுதில்லை. ஏன்னா இவ்வளோ நாள் மாறாமல் இருந்த அருண் திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மாறுறான்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் அப்பா வந்து ஒரு சீட்டு கொடுத்துட்டு போனார். அதில் போட்டிருக்கலாம் மேபி நீ வந்து அவங்ககிட்ட சண்டை போடும்போதெல்லாம் அவனுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது, நீ அவனை தயவு செஞ்சு கண்டுக்காத. சப்போஸ் வரா மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நம்ம பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி ஜாக்லின் கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல் போட்டார். என்னென்னா நான் வந்து போகிறேன், ஓகே எனக்கு வந்து சப்போஸ் நான் அந்த இதை இனிமேல் டாஸ்க் விளாட மாட்டேன்னா எனக்கு நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க, அவங்க 5 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துறேன்ட்டாங்க. அந்த டாஸ்க் வின் பண்ணால் 3 பாயிண்ட் அதை நான் கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு ஒரு சரியான ஒரு ஜாக்பாட் அடிச்சுது. திடீர்னு பார்த்தா வந்து அவங்க வந்து வின் பண்ணுறாங்க, வின் பண்ணிட்டு அடுத்தவங்க பாயிண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்காங்க. ஒருவேளை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நான் டாஸ்க் விட்டு வெளியே போய்டும், என்னோட பாயிண்ட்ஸ் அப்போ எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சார். பட் பிக் பாஸ் எப்போ எதோ செய்வான்னு தெரியாது, அதனால் ஜாக்லின் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரயான் வந்து அருண் கிட்ட போய்ட்டு தான் ஒப்பாரி வச்சுட்டே இருந்தார். ஆனால் அருண் எதுவுமே பேசலை, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓகே 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,802 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.39. அதாவது ஒரு காமெடி இருக்கும், வடிவேல் காமெடி. அண்ணே யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு தான் நான் போட்டேன். இன்னொருத்த கேட்பார், அண்ணே யாருக்கு உங்களுக்கு தானே போட்டேன். என்னடா இது, ஏய் இப்போ யாருக்கு ஓட்டு உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் நம்ப மாட்டோம்னா அப்படிமா இதாங்க பிரச்சனை, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் காப்பாங்க. பார்த்துங்க உங்கள் 2 பேருக்கும் போட்டிருக்கேண்ணே பிடிங்க கையில் சொன்னால் நம்ப மாட்டேங்குன்னு. கடைசியில் அது செல்லாத ஓட்டு மாதிரி பவித்ரா வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசும்போது முத்துக்குமரன் சொல்கிறதுக்குலாம் தலையாட்டுறது, ரயான் கிட்ட பேசும்போது ரயான் சொல்கிறதுக்குலாம் தலையாட்டுறது, மஞ்சரி கிட்ட பேசும்போது தலையாட்டுறது, இப்படியே பண்ணிவிட்டு கடைசியில் ஆனால் முத்துக்குமரனை பற்றி ரயான் கிட்ட வந்து தப்பாக பேசுறது. ஆமாம் ரயான் சொல்லும்போது ஆமாம் அப்படியே பண்ணிருக்கோம், தப்பு ரொம்ப தப்புன்னு. அதே மாதிரி மஞ்சரியை பற்றி சௌந்தர்யா கிட்ட சொல்கிறது, அது இவங்க வாய விடக்கூடாதுல தப்புலன்னு. திரும்ப சௌந்தர்யா கிட்ட மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, ரயான் வந்து வாய விட்டு தப்புன்னு. இதை நீங்கள் அவங்கக்கிட்ட நீ சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன் அதை பண்ண மாட்டீங்க, இதுதானே ஓப்பனாக போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கலாம்னா பாயசம் கன்ஃபார்ம் ரெடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்சு ஏதாவது அருண் விஜய்ஸில் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம பலியாடு மாதிரி வந்துட்டு பவித்ரா தூக்கிடுவாங்கண்ணே. 4வது பிளேஸ் இருந்தவங்க டப்பான்னு 7வது பிளேஸில் வந்திருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த வாரம் வந்துட்டு கையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,020 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.96. ஸோ மஞ்சரி கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது, எக்கச்சக்க வாய்ப்பு இல்லை. இவங்க தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் சுத்தமாக மாறி போச்சு, முதல் மாதிரி இல்லை. மஞ்சரி மேம் அப்படின்னு எவ்வளோ எல்லாருமே வந்துட்டு பெருமையாக கூப்பிட்டாங்களோ இப்போ வந்துட்டு மஞ்சரின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுவும் இல்லாமல் வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மஞ்சரி நீங்கள் வந்துட்டு முத்துவோட மனதுக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு ரொம்ப ஈகோவில் இருக்காங்க. இன்றைக்கி சரியான ஒரு ஜாக்பாட் கிடச்சிது. அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு இந்த 3 பாயிண்ட்டுக்கு தகுதியானவங்க நான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு அதை எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. இவங்க பேசுறது எனக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகல. ஆனால் அங்கே வந்து முத்துக்குமரன் வரக்கூடாதுன்னு ஒரு பிளானை போட்டு மஞ்சரிக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவனை மஞ்சரி சூப்பராக வந்துட்டு ரயான், விஷால், அதுக்கப்புறம் ராலா 3 பேர் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பிடுங்கினாங்க. மாசாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன பிடுங்கினாலும் இந்த வாரம் இவங்க போகிறாங்க வெளியே. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,28,596 ஓட்ஸ் 596 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும்? இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக பவித்ரா மஞ்சரும் வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்து